எல்லா நாமத்திலும் நீரே மேலானவர். எல்லா முழங்கால்களும் உமக்கு முன் முடங்கிடுமே. எல்லா நாமத்திலும் தூய ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம் பிற்பகுதி. பூமியிலே எங்கள் பெயர் அற்றுப்போக செய்வார்கள், அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்று யோசுவா கடவுளிடத்தில் கேட்கிறார். உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர்? கடவுள் தன்னுடைய நாமத்தை இந்த மண்ணிலே விளங்கப்படும் பொழுது ஆதியிலே ஆதாம் ஏவாளை படைப்பின் மூலமாக தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினார். ஆதியிலே தண்ணீரின் மேல் அவர் அசைவாடுவதின் மூலமாக தன்னுடைய நாமத்தின் மகிமையை வெளிப்படுத்தினார். கடவுளுடைய நாமம் பூமி எங்கும் சிறந்திருக்கும்படி படைப்பில் அவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இங்கே யோசுவா தன்னுடைய அழிவை நோக்கி தன்னுடைய பெயர் அற்றுப்போக பண்ணி விடுவார்களே இந்த இனத்தார். ஆகவே இன்றைக்கு திருச்சபையில் ஒரு இனத்துக்கு ஒரு இனம் விரோதமாக எழும்புகின்ற நிலை, ஜாதிகளுக்குள்ளே ஒரு போட்டி என்ற நிலை வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் அவர் ஒருவருடைய பெயர் இந்த திருச்சபையிலே இந்த இனத்தை சார்ந்த மனிதர்தான் இந்த திருச்சபையை ஆள வேண்டும் என்ற அந்த நிலை. ஆகவே தான் அவர்களுடைய பெயர்களெல்லாம் போய்விடுமே, நம்முடைய இனத்தின் பெருமை போய்விடுமே என்றெல்லாம் இன்றைக்கு நாம் சஞ்சலப்படுகிறோம், வருத்தப்படும். காரணம், உலகத்தின் மீதும் உலகப் பொருள் மீதும் புகழ் மீதும் ஆசை இருக்கிறது. இங்கே யோசுவா கடவுளிடம் அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு வந்துவிடுமே கடவுளை, அப்போது உம்மை வணங்குகிற உமது நாமத்துக்கு நாங்கள் என்ன செலுத்துவோம்? உமது பெயர் கெட்டு போய்விடுமே என்று சொல்லி கடவுளிடம் கேட்கின்ற யோசுவா. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு அனுபவம். அநேக நேரங்களில் நான் வியாதிப்பட்டு இருக்கும்போது வேதனையோடு கடவுளை உம்முடைய ஊழியத்தை செய்வதனால, இந்த வியாதியினாலே நான் சஞ்சலப்படுவதனால, விழுவதனால உமது நாமம் தூசிக்கப்பட்டு விடுமே, என்னை மன்னியும் என்று சொல்லி கடவுளுக்கு பெருமை சேர்க்கிற மனிதனாக நான் அது அல்ல. இன்றைக்கு கடவுளுடைய நாமத்தை ஒருவராலும் இந்த உலகத்தில் அழிக்க முடியாது. அரசியலாலும் ஜாதியத்தினாலும் கடவுளுடைய நாமத்தை ஒருவராலும் அழிக்க முடியாது. நம்முடைய குறைவான கண்ணோட்டத்தில் தான் இந்த உலகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமது செயல்பாடுகளும் நம்முடைய நம்பிக்கையும் தைரியமும் வீரமும் செயல்படுத்த உதவுவதற்கு நம்முடைய குறைபாடுகள் இவைகளை நாம் எண்ணுவதில்லை, நினைப்பதில்லை, திரும்பி பார்ப்பதில்லை. ஆகவே தான் நாம் என்ன செய்கிறோம்? கடவுளுடைய நாமம் வீணால் போய். அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தர் மகத்தானவர், அவர் சேனைகளின் அதிபதி, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பச்சை செடியை எரியச் செய்கிறவர், கடலை ஒருபுறமாக அவர் சால்வையைப் போல புரட்டி போடுகிறவர். அவர் அவ்வளவு சாதாரண மனிதர் அல்ல. அவருடைய பெயருக்கு நம்மால் தான், நம்முடைய வாழ்க்கையால் தான், நம்முடைய செய்கையால் தான் கெட்ட பெயர் வருமே ஒழிய ஒரு நாளும் அவருடைய பெயரை யாரும் அழிக்க முடியாது. அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த நாளிலே அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தருடைய பெயர் ஒரு நாளும் நம்முடைய தீய வாழ்க்கையினாலே, தூய்மையற்ற வாழ்க்கையினாலே அது தூசிக்கப்படாதபடி நம்முடைய சொல்லாலும் பொருளாலும் சிந்தனையாலும் செயலாலும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளினாலும் கடவுள் நமக்கு அழைத்திருக்கிற பதவி அழைப்புகளினாலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் வீணிலே வணங்காதபடி, கர்த்தருடைய நாமத்தை நாம் குறைத்து பிறருக்கு இந்த உலகம் பார்க்கும்படி
நம்முடைய செயல்கள் தான் கடவுளுடைய நாமத்தை குறைத்துவிடும். அந்த எண்ணத்தோடு கடவுள் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அன்பாலும் இரக்கத்தாலும் இந்த உலகத்தை நேசித்து அன்பு செலுத்தின எங்கள் தாயும் தந்தையுமாய கடவுளே, இந்த நாளிலும் கூட உங்களுடைய திருக்கரத்தில் உமது நாமம் ஆண்டவரே தூசிக்கப்பட நாங்கள் காரணமாக அமையாதபடி எங்களால் இயன்ற அளவு இந்த உலகத்தில் நாங்கள் உமது நாமத்தை உயர்த்தவும் உமது நாமத்தை புகழ்ந்து பாடவும் சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் ஆற்றலாலும் நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்தாரும். அன்புள்ள இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல புறமும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.